ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ப்ரௌனி நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் தடவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/4 டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். பட்டர் 100 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த சூடான பட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் அந்த சாக்லேட் மெல்ட் ஆகும். அதுக்காக தான் இதை நல்லா கலந்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 3/4 கப்பு சர்க்கரை, நான் இதை பவுடர் பண்ணலை, அப்படியே எடுத்துக்கிட்டேன். 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 எக்கு சேர்த்த போகிறேன். ஒரு எக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு எக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த எக்கை சேர்த்துக்கலாம். சும்மா கலந்து விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா எக்குமே கலந்து முடிச்சாச்சு. இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். மினிமம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி ரைஸ் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப ரைஸ் ஆகக்கூடாது ப்ரௌனி அப்படிங்கிறதுனால. ஸோ 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அந்த சாக்லேட்டை. ஸோ அந்த சிரப்பை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் அப்படியே பீட்டரில் பீட் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலங்கிடும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, இந்த ஸ்மெல்லும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது நம்ம மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு 1/2 கப்பு சேர்த்துறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துறேன். ஏன்னா நான் டச் ப்ராசஸ்டு கோகோ யூஸ் பண்ணலை, நார்மல் நேச்சுரல் கோகோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கேக்கு மாதிரி ஆயிரும், ப்ரௌனி மாதிரி இல்லாமல். நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக்கிங் டின்னுக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துருங்க. 35லேருந்து 40 மினிட்ஸ் வரும். அவனுக்கு அவன் வேரி ஆகும். எனக்கு 33 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா பேக் ஆகிறதுக்கு. இப்போ சூப்பராக பேக் பண்ணிட்டோம். நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல மணமாக இருக்குது. அந்த சாக்லேட் வேறு போட்டோம் இல்லையா, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த பட்டர் சாக்லேட் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே இப்போவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்க. டெம்ப்ட் ஆகுது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ப்ரௌனி தயாராகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.